ஹாய் வணக்கம். நான் ரச்சனா ராம்குமார். இது ராகலியா ஸ்ப்ரவுட் கார்டன். இன்றைக்கி வந்துட்டு மாடிக்கு வந்திருக்கேன். காலையில் எந்த வேலையும் இல்லை. நான் டெய்லியுமே வந்துடுவேன். வேலை இருந்தாலும் இல்லைனாலும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு போயிடுவேன். வேலை இருந்துச்சுன்னா என்ன வேலை இருக்கோ அதை நாங்கள் செய்வோம். இன்றைக்கி எதுவும் இல்லை வேலை. ஆனாலும் வந்துட்டு நம்ம தோட்டம்னு ஒன்று வச்சுருக்கவங்க காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் பார்த்தோன்னா அதுவே கொஞ்சம் மனசுக்கு அமைதியாக இருக்கும். அந்த நாள் நல்லா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. இது மாதிரி ஃபீல் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு நாளும் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று காய்க்கிறது, பூக்கிறது, மொட்டு வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையிலேயே வந்துட்டு அதை பார்க்குறது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செடியாக வாட்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்ப்பேன். அப்புறம் ஏதாவது பூச்சிகள் கூட இருக்கலாம் சம்டைம்ஸ், அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பேன். ஏதாவது டல்லாக இருக்கா, அதுக்கு எதாவது கொடுக்கணுமா, அது மாதிரிலாம் யோசிச்சுட்டு அந்த மாதிரி சும்மா இருக்கிற டைம்லலாம் பார்ப்பேன். இன்றைக்கி என்ன பார்த்துருக்குன்னா, இங்கே பாருங்கள், இது வந்துட்டு வெள்ளரிக்காய், குண்டு வெள்ளரி. இது அங்கே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. ரெண்டு காய் இப்போ வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பார்க்குறதே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இலந்தப்பழம் வந்துட்டு கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் பெருசாகிருக்காங்க. இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் வச்சுருக்கு, அதுவும் காட்டுறேன் இப்போ நான் அப்படியே வரும்போது. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், காலிஃப்ளவர் ரொம்ப பெருசாகவே வச்சுருக்கேன். ஆனால் இத்தனை நாள் நோட் பண்ணவே இல்லை. இலை நடுவில் இருக்கிறதுனால நோட் பண்ணலை. நேற்று வந்து தண்ணி விடலை. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி விடலையா, அப்போ இலைலாம் வந்து கீழே வலிஞ்ச மாதிரி வாடி தொங்கி இருந்தது. அப்போ வந்து பார்த்தா இங்கே வந்து ஒரு காலிஃப்ளவர் இருந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு கோஸும் வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல இருக்குது, கொஞ்சம் சின்ன மொட்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஓரளவு பெரிய மொட்டாக வச்சுருக்கு. இதெல்லாம் காலையில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எந்தெந்த காய்கறிகள் எப்போ அறுவடை பண்ணலாங்கிற அந்த டைமும் தெரியும் நமக்கு. பாருங்கள், வச்சிருக்கு. ஆனால் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் பொக்கே மாதிரி இருக்குங்க இந்த ஃப்ளவர். இது நானும் சைடெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா சத்தம் அதுக்கும் போகணும். இன்னொரு விஷயம், பக்கத்தில் இருக்க செடிகளும் கொஞ்சம் வளரணும் இல்லையா. பாருங்களேன், இந்த மாதிரி வந்து கீரை போட்டிருந்தேன், ஆனால் கீரை ஒன்று கூட வளரல. இதோட இலை வந்து ஃபுல்லாக படுத்துருச்சு, அதனால் ஒடிச்சு விட்டுட்டேன். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப சந்தோஷம் மட்டும் இருக்குது. ஓகேங்களா. தேங்க்யூ.